கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அப்போ மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. குறிப்பாக 4 கிரகங்கள் சொன்னேன். அப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் தான் இப்போ மிருகசீரிஷத்துக்கு மிதுனத்துக்கு போக போகிறார். அதே போல் இந்த பக்கம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்குது. குருவுடைய நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போது இது செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தத்தில் கேது பகவானும், அதே போல் அவிட்டத்தில் மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் இந்த ஆவணி மாதம் பயணம் செய்கிறது. அப்போ இந்த கோச்சார கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மெயினாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வாழ்வியல் கஷ்டங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சாமி. அது ஒரு ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ஃபண்டு ஃப்ளோவாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், பண வரவாக இருக்கலாம், தன வரவாக இருக்கலாம், நிறைய பேருக்கு சம்பளம் கூட பாக்கி இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அது பாக்கி இருக்கலாம். வேலைலாம் முடிச்சுட்டாங்க. நிறைய இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாதி பணம் தரவே இல்லை அப்படியே நிற்குது அப்படின்வாங்க. அதுபோல் மகர ராசி என்பதிலே நீங்கள் உழைத்த காசு, உழைத்த பணம், அது உங்களுக்கு வர வேண்டிய அலவன்ஸாக இருக்கலாம், இன்சென்டிவாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கலாம். அப்போ ஃபண்டு ஃப்ளோ இல்லைன்னா வருமானமே இல்லை சாமி, வருமானம் குறைஞ்சி போச்சு, பண வரவு தன வரவு இல்லை, ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, கட்டியே ஆகணும் சாமி, கட்டலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்போ இது போல் பண தேவைகளை, பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் ஏதாவது பணங்காசு இழந்திருக்கீங்களா, வீண் விரயம் செய்திருக்கிறீர்களா? கையில் வச்சிருந்த காசு சாமி, கல்யாணத்துக்காக வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன், ஒரு வீடு வாங்கிறதுக்காக பைசா வச்சுருந்தேன், அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், என் பொண்ணுக்காக வச்சுருந்தேன் எடுத்து கொடுத்துட்டேன், உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சாமி, இது அப்படி லாஸ் ஆகிடுச்சு. அப்படிலாம் பணங்காசு ஏதாவது கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கிட்டீங்களா? பணங்காசு ஏதாவது கொடுத்து ஏமாத்துறாங்களா, தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். வராத பணங்காசுகள் கூட வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மகர ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் சரி, எனி பிஸ்னஸ், அது கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏற்றுமதி தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, விவசாய கனிம வளங்களாக இருக்கலாம், மினரல்ஸு, அதுபோல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, ஹோல்சேல், டெக்ஸ்டைல்ஸ்,
மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், தறிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு. அப்போ நீங்கள் பில்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மெயினாக டாக்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், குவாரிகள், கனிம வளங்கள், டெண்டர் பிஸ்னஸ், டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, அப்போ அரசாங்கம் பதிவு ஒர்க்குகளை எடுத்து செய்யக்கூடியவங்க. இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். என்னால் தொழிலை பண்ண முடியல சாமி, நான் பிஸ்னஸை விட்டுட்டேன், நான் தொழிலே விட்டுட்டேன், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை இட பிரச்சனையாக இருக்குது, இட தோஷங்கள் பிரச்சனையாக இருக்குது, அது ஏதோ அந்த இடம் நல்லா வாழ வச்சது சாமி ஒரு காலத்தில், நம்ம இப்போ அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் அதை விட்டுட்டேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களே, இழந்த வருமானத்தை, இழந்த தொழிலை, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. அப்போ அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சாமி? ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுடைய தலையெழுத்து, உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் என்ன, ஆலய வழிபாடுகளா இல்லை யாகங்களா என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் இழந்த மதிப்பை, இழந்த பொருளை, இழந்த தொழிலை, இழந்த பணத்தை, இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் நடக்கும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகரம் அப்படின்னாலே சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி பகவானை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது மந்தக்காரகன் அப்படிமோ. மந்தக்காரகன் அப்படின்னாக்க எந்த ஒரு செயல்பாடையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க, எல்லாரும் ஒரு முறை யோசிச்சுட்டு உடனே செயல்படுத்துவாங்க. ஆனால் அந்த மகர ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க 10 முறை யோசிப்பாங்க. அப்போ அந்த 10 முறை யோசிக்கிறதுனால இவங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சோம்பேறி அப்படிம்பாங்க. சோம்பேறி கிடையாது, இவங்க சுயநலம் கொண்டவங்க, தன்னுடைய நலத்தை நாடக்கூடியவங்க, அடுத்தவங்களை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படாதவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். ஆனால் என்ன ஒரே விசேஷம் அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பு அம்சம். ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு குரு பார்வை அந்த ராசியில் படுறதுனால சுய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதம், செய்கின்ற தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே போல் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும், யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியான ராசி அதிபதியான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்களாக போயிடும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைன்னாக்க அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் யாரு கூடயும் வாதம், இதாண்டாவாதம், வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் ஜவாப் போடுறது அத்தனையும் தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அடுத்தது, எப்பொழுதுமே ஒரு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு திருமண தொடர்பு வரணும் அப்படின்னாக்க வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம், அதாவது குரு பார்க்கணும், குரு நல்ல நிலையில் இருக்கணும். அதே போல் சனி தொடர்பு வரணும். சனி தொடர்பு அப்படின்றது 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, அஷ்டமத்து சனி, இது ஏதாவது ஒரு தொடர்பு வரணும். அதே போலனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான யோகம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னாக்க, பிரகஸ்பதியான குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. குருபலம் வந்தாச்சு, சனி தொடர்பு வந்தாச்சு, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி இப்போ நடக்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு பாதச்சனி நடந்துட்டுருக்கு. அப்போ 7.5 சனி தொடர்பு வரதுனால மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமண தடையும் தாமதமும் விலகி
திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரக்காரகனான குருவே புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுட்டு வந்த மகர ராசி ஆன திருமணமான தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி, தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகனான குருவே ராசியை பார்க்கறதுனால வம்சம் விருத்தி உண்டாகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. ரொம்ப நாளாக நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சாமி, அப்படியே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடையும் தாமதங்களும் உங்களுடைய மகரத்த ராசியை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோ, எப்போ ஒருத்தவங்க வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஆடி அமாவாசை செஞ்சதுனால அந்த பித்ருக்கள் திருப்தி ஆகி ஆவணி மாதத்தில் உங்கள் இடத்துக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. எப்போ குலதெய்வம் ஆசீர்வாதமும் எப்போ பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் வருதோ அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் அப்படின்னாக்கா உயர்கல்வி மற்றும் திருமணம், புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது, இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம்னு பேர். ஆனால் அங்கே குடும்பஸ்தானாதிபதியான 2ஆம் இடத்ததிபதி சனியும் சூரியனும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆரம்பத்திலேயே சொல்யூஷன். என்ன ஆரம்பத்தில் சொல்யூஷன் அப்படின்னா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ நாமளே விட்டு கொடுப்போமே, நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஒன்றும் கெட்டு போவது கிடையாது. யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? நம்மளோட லைஃப் பார்ட்னர் தானே விட்டு கொடுக்குறோம். அப்போ தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த ஆவணி மாதம் தொழில் பார்ட்னர் கூட தேவையற்ற ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் நஷ்டப்பட வேண்டிய வரும். அதனால் தொழில் பார்ட்னரோட அமிக்கபுளாக போகிறது அப்படின்றது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துல கேது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தைப்படி 9 அப்படின்றது 5, 9 புகழ் அப்படின்ற ஸ்தானம். அப்போ ஞானக்காரகனான கேதுவோடைய அருள் அங்கே இருக்கிறதுனால, அந்த இடத்தோட அதிபதியான புதனும் சப்தமத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கப்பட்டு கண்டிப்பாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தருக்கு புகழ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும், வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறது அப்படின்றது பாத சனி நடக்குது. பாத சனியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். அடுத்தது கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகுவும் இருக்கார். அதனால் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு எதுவுமே வேண்டாம். இது இருந்தால் பிரச்சனைகளை கொண்டு விடும். அதே போல் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம். ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பணம் கட்ட வேண்டிய வரும். அப்போ தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பண வரவு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த ஆவணி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாமா? அமோகமான மாதம்னே சொல்லலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆவணி மாதம் ஒரே கொண்டாட்டம் தான். ஆவணி பிறந்தாச்சுன்னா கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னா, சனீஸ்வரர் அவர் தான் அனைத்து கர்மங்களுக்குமே பொறுப்பு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரு அவர் தான் அனைத்து காசுக்கு நமக்கு பொறுப்பு. காசு மட்டும் இல்லை, வெறும் காசு பணம் அந்தஸ்து எல்லாம் ஒன்றும் கொடுக்காது. அந்த சம்பந்தப்பட்ட வேலை நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் நமக்கு வந்தால் அனுபவிக்கிறது பெரிய நம்ம ஊரில் பெரிய இது. அதுதான் வாழ்க்கையே. அது இந்த மாதம் குடும்ப விருத்தி வரணும். வெறும் திருமணம், அது குடும்ப விருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து இருக்கணும். இப்படியெல்லாம் பல விதங்கள். அதுதான் வீடு சொந்தமாக ஒரு குடிசையாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த சொந்தமாக வீடு, சொந்தமாக தோட்டம், சொந்தமாக கால்நடை, சொந்தமாக இது அப்படின்னு வியாபாரம், இப்படி சொந்தமாக இதோ போது பட்டு தொட்டி இந்த அளவுக்கு சொந்தமாக கோடவுன் டிஸ்ட்ரிபியூஷன், சொந்தமாக வண்டி ஓட்டுறது, காரு லாஜிஸ்டிக் சர்வீஸ், சொந்தமாக ஏதோ
பிஸ்னஸ் தொடர்புகள் சம்மந்த வியாபார தொடர்புடைய விஷயங்கள் முக்கியம் இல்லையா, வேளாண்மையும் வந்து முக்கியம். வெறும்னா போட்ட உடனே நெல்லெல்லாம் வந்துடாது, போட்டோடனே காய்கறி வந்துடுவது. ஈல்டு அது தந்தா மண் கடலணும் கொள்ளணும், அதுக்கு உண்டான தண்ணி வாய்க்கால் பாய்ச்சணும், அது தந்தா இது உரங்கள் இது தனியாக இருக்குது. உழைப்பு காற்று பூச்சி விட்டு வரான் பார்க்குறது, திருடுகிடு பொல்ல பாகம் இருக்குது, பகையாளை பாகம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. கால் அப்புறம் இந்த பருவம் அந்த பயிர் வரணும், பயிர் வந்த அப்புறம் அது பாழாகாத இருக்கணும், இத்தனை இருக்குது. செக்யூரிட்டி சேஃப்டி தொந்தரவு என்னென்னமோ இருக்குது. வாழையில் வந்து அதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தார்னா அதில் வர ஈல்டு கொசை தான் இருக்கும் விவசாயத்தில். ஆனால் அந்த ஈல்டு நிறைய வரணும், நன்னா இருந்தால் தான் விளைச்சலை பெருக்கிறதுக்கு உண்டான வழி பண்ண முடியும். விளைச்சல் என்ன தான் பெருக்க முயற்சித்தாலும் அது உள்ளது தான் கொடுக்க முடியும். செலவுகள் கண்ட்ரோல் பண்ணனா தகுந்த மாதிரி வியாபாரத்தில் முதலீடு அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது, ஆளுங்களை போட முடியாது இதுன்னு. ஸோ இதனையும் ஒரு விஷயம், ஒரு வேளாண்மை மற்றும் இல்லை கால்நடை ஜீவனம் அது பயங்கரமாக இருக்கும். அது இப்போ இருக்கிற நிலையில் கிராமத்தில் மட்டும்தான் வண்டி அதெல்லாம் இருக்கும், பட்டணத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து இப்படிலாம் இருக்கும்போது வியாபாரத்தை மாடு இயற்கை ஸ்டாக் இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ கொள்றதோ எல்லாமே வரும்போது அது முன்னாடியில் உட்டு ஒர்க்கெலாம் மரம் ஒர்க்கெல்லாம், இப்போ எல்லாம் கேஸு இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அது உட்டுக்கு வேலை இல்லாத போயிடுது. ஸோ அதெல்லாம் எத்தனையோ இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸ் பயன்படும், பேப்பர் ரொம்ப பயன்படுறதில்ல, உட்டு பேப்பர் பண்ணுறது காகிதம் அதுவும் போயிடுது. ஏன்னா எல்லாம் நெட் ஒர்க்லேயே பண்ணி விடுறது ஒன்று எல்லாமே. ஸோ இதுவுமே பேப்பர் லெஸ்ஸாமே இந்த மாதிரிலாம் பண்ணின்னு காலத்தை மாதிரி மாற்றிக்கணுன்னா நம்மளுடைய சம்பிரதாய சாஸ்திரங்களில் என்ன தெரியுமா தொழில், இதுக்காக வந்து போய் அவன் கல்லூரி வாழ ஸ்கூலு அது இது இன்ஸ்டியூஷனு தொழிற்பள்ளி எத்தனை பேர் பத்துக்கு போகிறான், பரம்பரையாக வந்தது அதை வச்சு பண்ணிட்டு தெரிஞ்சுப்பான். அது தகுந்த மாதிரி இது ஒரு பள்ளியிடம் பார்க்கும்போது அடிப்படையே மாறி போய்டுறது எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி வியாபார தொழில் விளைச்சல் வரும், அது தகுந்த மாதிரிலாம் வரும். அந்த விளையம் ஒழிச்சு நீர் எல்லாமே மாறும், காட்டு நீர் எல்லாமே. அது இதனுடைய படிப்பு படித்து வேளாண்மை தொழில் படித்து துறையை படித்து அப்புறம் வியாபாரம் பண்ணுறது உள்ள வயிறு என்னத்துக்கு ஆகும், வாழ்ந்தானம் இல்லை. ஸோ படிப்பு படிச்சிருந்தால் கூட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கூடயே அந்த இதெல்லாம் நடைமுறையில் ஃபேமிலியிலேயே வந்திருக்கு. அந்த தொடர்புடைய அந்த ஃபேமிலியில் பாரம்பரிய தொழிலை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். குடும்பத்தில் மகரம் குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பாரம்பரிய தொழில் நிச்சயம் நிறைந்த பேர் இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிறக்க மாட்டாங்க. ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இன்னோவேட்டிவ் மோட்டில் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். காரணம் என்னென்னா உங்கள் சம்மந்தப்பட்ட மகரத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன், 10ஆம் வீட்டு அதிபர் சுக்கராச்சாரியார். இந்த புதனும் சுக்கரம் இன்டிமேசி எப்போதுமே இருக்கிறதுனால எப்போதுமே உங்கள் கை அப்பராண்டதாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு சம்பாதிக்கிற வியாபார பொருளை உண்டாக்கின வியாபார பொருளை விற்று நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு உழைப்பே இல்லாமல். அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் உங்கள் சம்மந்தப்பட்ட இனங்களே மொத்தமாக ஃபார்மிங் ஒர்க்கு அது இது பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை எடுத்துட்டிங்கன்னா குடும்பம் ஃபுல்லாக ஒற்றுமையாக இருந்த மட்டும் இல்லை, காசு உங்களுக்குள்ளே இருக்கும், வெளியில் நாசமாக போகாது. வெளியில் 4 பேர் ஏமாற்றி போனால் நல்லது தான் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் அவனுக்கு அந்த தொழிலினுடைய வலி தெரியாது. 4 காசு உண்டாக்குற அந்த தொழிலுடைய அவனுக்கு வலிமை எவ்வளோ இதுன்னு அந்த வேல்யூ தெரியாது. மார்க்கெட்டில் என்ன விலை போகிறதுனா மாதிரி நல்லா சம்பாதிக்கிறதே அப்பு கண்டு போவானான்னு தெரியும். ஒரு விலையை தூக்கின்னு போவான் தவிர மார்க்கெட் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விலையை போட மாட்டான். அதுதான் பெரிய இது காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸில் தான் தவிர அந்த அரிசி சாப்பாடு அதுக்கு நமக்கு வயிற்றுக்கு எல்லோரும் வேணும், அதுக்கு போய் தூக்கின்னு இவ்வளோ விலைக்கு போகிறதுன்றது அர்த்தம் இல்லை. பருப்பு டால் இதெல்லாம் பார்த்தோன்னா வியாபார நோக்கத்தில் இஷ்டத்துக்கு வேல்யூ ஒரு மதிப்பு வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கொண்டு போகிறாங்க தவிர அது மக்களுக்கு பயன்படுத்தணுன்னா எப்படி இருக்கணும், பயன்பாடு இருக்கணும்னா நீ சாப்பாடு ஃப்ரீயாக போட வேணாம், இது ஓரளவுக்கு இருந்தால் போதும் அவங்க வயிறே சாப்பிட்டுப்பாங்க. அது தகுந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ண தெரியாது, எப்படி வரும்? அதனால் நம்ம நாட்டில் எவ்வளோ இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு சிஸ்டத்தில் இருக்கனால எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து கூட அவன் டெவலப் ஆகலை, அதான் வேடிக்கை. அவனும் அப்படியே தான் இருக்கார். ஸோ அதனால் இந்த குறைபாடால் நம்மளால் நீக்க முடியாது, இயற்கை தான் பண்ணால் உண்டு.
மொத்தம் டீம் ஒர்க்காக பண்ணியிருந்தாங்க. இதில் குடும்ப விருத்தி மாத்திரம் இல்லை, கைப்பொருள் வெளியில் போகாது, உங்களுக்குள்ளே இருக்கும். எல்லாமே ஆதாயங்கள்லாம் உங்களே வரும். நல்ல சந்தோஷம் வாழ முடியும். எல்லாருக்கும் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற முடியும். இதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பணம் போடலான்னு நீங்கள் வேலைக்கு வந்தார்னா, கையெழுத்து வேலைக்கு வந்தார்னா சாதிக்க முடியாது. எதுவுமே வாழ்க்கையில் உங்களால் முடியாது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா வேளாண்மை துறைக்கு லைஃப் ஸ்டாக் அந்த இது சொல்லி கால்நடை சம்மந்தப்பட்டதில் நல்லா டெவலப் ஆகணும். நகரத்துக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறது போய் குறைஞ்சிரும். வெளிநாட்டில் வேலை செய்ய போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து தான். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு செப்டம்பர் 1 9:34 அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. செப்டம்பர் மாதம் 1 தேதியே 9:30 மணிக்கு நைட்டு 9:30 மணிக்கு மேலேயே வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடுது. 1, 2, 3 இந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதே நேரத்தில் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள், புதுசாக முயற்சிகள் செய்கிறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு ஒர்க் ரீதியாக கம்பல்சரி இதுதான் பண்ணணும், தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம் ப்ளஸ் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி கேரியன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட்டு ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி, அதே மாதிரி 26ஆம் தேதி, ஆகஸ்ட்டில் 17, 26, செப்டம்பரில் 8ஆம் தேதி. இந்த 3 நாட்களுமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு. இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் புதுசாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனு, அதே மாதிரி நேவி ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா, லைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த கலர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐவரி கலர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ராசியாக இருக்கக்கூடிய கலரு. இந்த முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற அன்றைக்கி இந்த கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த கலரில் கர்ச்சீஃபாவது வச்சுட்டு போங்க, இது இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் போய் இருக்கிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பேச்சில் தான் ரொம்ப நிதானம். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக பேசணும். வாக்கு ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கார் சனி, அதனால் நிறுத்தி நிதானமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி ஆட்சி, அஷ்டமாதிபதி தான் இப்போ வலுத்திருக்காரு. சனி குரு சுக்கிரன் எல்லாத்த காட்டிலும் இந்த மாதம் வலுத்திருக்கிறது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினா தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாலாம் இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதை பார்த்துக்குங்க. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம், அது 2 பேருமே சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. இப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறதும் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. வருமானம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னென்னா உங்களுடைய பேச்சுக்கள்னால அதை இழந்துடக்கூடாது. அதனால் பொறுமை, இந்த இதில் வந்து ரொம்ப நிதானம், இது எல்லாமே தேவை உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு தேவையானது பொறுமை, நிதானம், இது தேவை. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் அமைதியாக இருக்கணும். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு டென்ஷன் அப்படின்னாலும் அல்லது சந்திராஷ்டம் அன்னைக்கெல்லாம் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. மௌன விரதம்னா தேவையில்லாமல் பேசுகிறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதம் வந்து வாலண்ட்ரியாக, அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்குது, ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லபடியாக குருபலம் இருக்குது. 7.5 சனியும் முடிய போகிற காலகட்டம் தான், அதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உங்களை வந்து இப்போ பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க கிரகமெல்லாம் இந்த மாதம் அஷ்டமாதிபதி வலுத்திருக்கனால வரேன்னு சொல்லி வாலண்ட்ரியாக வருவாங்க. எங்கேருந்தோ ஒரு பிரச்சனை அது மாதிரி உங்களை கூப்பிடும், வான்னு கூப்பிடும். நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் வந்து சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகம் சேர்ந்துருக்கு. அதை வக்ரச்சனி பார்க்குறாரு. அப்போது பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாத நம்மள்கிட்ட பேசவே கூடாது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சீக்ரெட்டில் யாருக்கும் சொல்லாதீங்க. மகர ராசி அதில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அதாவது பெரிய விஷயங்களை கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறத காட்டிலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய மைனஸை கொடுத்துரும். அதாவது பிரித்து பார்க்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எதை நமக்கு சொல்லணும், எதை பண்ணணும் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது. நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் சில விஷயங்களை கோட்டை விட்டுறதுனால அது பெரிய மைனஸாக மாறிடும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. அது தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டாக மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையிலிருந்து வெளியில் அனுப்புறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. உங்களை பழி வாங்கிறதுக்குன்னு காத்துட்ருப்பாங்க. எதிரிகளுடைய கைகள் இந்த மாதம் ஓங்கி தான் இருக்கும். அடக்கி வாசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் கடந்துட்டா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். படிப்பில் முன்பை விட ஆர்வம் நல்லா வரும். உங்களுக்கு படிப்பு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடியது டீச்சர்கிட்ட, பெரியவங்ககிட்ட பேசும்போது ஒபே பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட்டில் முடியும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது, பெண்களுக்கு இது ஒரு நல்ல அனுகூல மாதம்தான். வெளியில் போகும்போதும் வரும்போதெல்லாம் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நடந்துக்கங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பக்கூடாது. ப்ராக்டிக்கல் மீன்ஸ் என்ன, நீங்கள் தேவையில்லாமல் அவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தெரிகிறதுல பிரச்சனை இல்லை, நல்லவங்களாக இருக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணி, அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூடாது. அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட எந்த டீலிங்கும் கூடாது. உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போடுவாங்க. உங்களுடைய க்யூரியாசிட்டியை இது பண்ணுறது அது வேறு எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிடும். அஷ்டமத்தில் வந்து சனியும் புதனும், அதாவது சனி வந்து அஷ்டமத்தை பார்க்குறாரு, புதன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. தேவையில்லாத கெட்ட பேர்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் வந்துடும். அது தேவையில்லாத, முக்கியமாக சோஷியல் மீடியாவில், மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ஒரு பழிச்சொல்லு, அது தேவையில்லாதது. அதுக்காக நீங்கள் வெளியில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையெல்லாம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. நீங்கள் கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க. யாரையும் வந்து அவதூறாக பேசாதீங்க. நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ஜோக்குக்காக சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனைகள்லாம் வரும். குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வக்ரச்சனி இருக்கிறனால நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொன்னால் கூட அதில் ஏதாவது குதர்க்கம் கண்டுபிடிச்சி குடும்ப நபர்கள்லாம் வருவாங்க. குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது இந்த மாதம் அவசியமான ஒன்று. சந்திராஷ்டம நாட்கள்லாம் வந்து மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகள் இருந்தால் நமக்கு வந்து காது சேவிடும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு காதிலே வாங்காதீங்க. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வெளியில் வாக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆணாக இருந்தால் வாக் பண்ணிட்டு போகணும். பெண்ணாக இருந்தால் ஏதாவது ஒரு இழுத்து போட்டு ஒரு வேலையை செய்யுங்க. அதாவது குடும்பத்தில் ரொம்ப அனுசரணைங்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வில்லங்கங்கள், ஏதாவது சொத்துக்கள் வரும்போது அதில் வில்லங்கங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதாவது உயில் சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த புதன் சனி அப்படிங்கிறது வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் போய் யாருக்கு ஜாமீன் போட்டுறாதீங்க. இவங்களுக்கு நான் கேரண்டி, அவங்க நல்லவங்க இவங்க அப்படின்னு யாருக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காதீங்க. அப்புறம் உங்களே பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், இப்போ நீங்கள் திடீர்னு வைரலாகக்கூடியது, உங்களுக்கு அவார்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு உங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும்.
அரசியலுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ரொம்ப சூப்பரான மாதம் இது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்குலாம் சாதிக்கக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்தால் அது தானாக உங்களை வந்து தேடி வரும். அப்புறம் தலைமையிடத்துலேருந்துலாம் உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான மாதம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆவணி மாதம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தூரம் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் சந்திராஷ்டமங்களில் ட்ராவல் பண்ணும்போது ஆக்டிங் டிரைவரை போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ராவல்னால நமக்கு எவ்வளோ அளவுக்கு நன்மை கிடைக்குதுன்னு யோசித்து பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை இயக்காதீங்க. அதுக்கு அன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறத மேற்கொள்ளுங்க. உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த மாதம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.